அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிஷப் ரெமிஜியஸ் பள்ளியினுடைய 10வது ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நேரத்தில் அதை டெசனரி செலிப்ரேஷனாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் சிறப்பு நிகழ்வாக மாதா டிவிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை கொடுக்கின்ற இந்த நிகழ்வில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025வது ஆண்டினை யூபிலி ஆண்டாக கொண்டாட பணிந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டினுடைய மைய செய்தியாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் என்கின்ற மைய சிந்தனையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மைய சிந்தனையை ஏற்று செயல்படுகின்ற விதத்திலே எங்களுடைய பள்ளி குடும்பம் இணைந்து இந்த ஆண்டில் மிக சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இந்த லிவிங் ட்ரீ அல்லது வாழ்வு மரம் என்கின்ற இந்த ஒரு மரத்தை பள்ளியின் ஒரு முக்கிய இடத்திலே வைத்து அதில் நகர பகுதிகளிலே இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் போன்ற நிறுவனங்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து அதை சிறிய ஒரு சீட்டிலே எழுதி நட்சத்திர வடிவில் இந்த வாழ்வு மரத்தில் அல்லது இந்த லிவிங் ட்ரீயில் அது இடப்படுகிறது. அதை எங்களுடைய பள்ளி குழந்தைகள் எடுத்து அவர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தேவையான பொருட்களை பரிசுகளாக, பரிசு பொட்டலங்களாக அவர்கள் கொண்டு வந்து அந்த மரத்தின் கீழே இடுவார்கள். அந்த பொருட்களை நாங்கள் இந்த தேவையில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். ஏறக்குறைய இந்த ஆண்டு 800 பேருக்கு இந்த உதவியை செய்ய முடிந்தது. எனவே இந்த நேரத்தில் அதற்காக எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் வழியாக குழந்தைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையையும் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு சமூக அக்கறையையும் ஏற்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொடுத்திருக்கின்றது. இந்த சமூக அக்கறையும் தங்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியாக இந்த ஆண்டில் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, இறைவன் நமக்கு வாழ்வழிப்பார் என்ற நம்பிக்கையை கொண்டவர்களாக, அதே நேரத்தில் சமூகத்தில் வாழ்கின்ற பிறர் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிஷப் ரெமிஜியஸ் பள்ளி குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வாசமுள்ள மாலை சூட்டுவோம், ஏழு வண்ண
எழுந்துருடா, டைம் என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, எழும்புடா, சீக்கிரம் எழுந்துரு. போங்கம்மா, நீங்க வேற தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. டேய் ஜோசப், அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ எழும்பி சாப்பிட்டுரு. ஜோசப், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருக்கேன். சூப்பரா செவன்னு இருப்பா. சாயங்காலம் வரேன், வாட்ஸ்அப்ல போட்டோ இருக்கு, பார்த்து நல்ல முடிவா சொல்லு. என்னது பொண்ணா? இப்ப பாத்துறேன். அம்மா, பொண்ணு அழகா இருக்காமா. அம்மா, என்ன டபுள் ஓகேமா? டேய், எவ்வளவு நேரம் எழும்புன்னு சொன்னேன், இப்ப பொண்ணுன்னு சொன்ன உடனே இப்படி எழும்புறியே, உன்ன என்ன பண்றது? சரிம்மா, அவங்ககிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, சரியா? சரி, நான் பேசிட்டு என்னன்னு வந்து சொல்றேன். சரிம்மா, சீக்கிரம் வந்து சொல்லுங்க. என்னம்மா, பேசிட்டீங்களா? என்னம்மா சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? பொறு, என்ன அவசரம்? அவங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா ஃபோன் நம்பர்மா? டேய், நான் எல்லாம் உங்க அப்பாவை தாலி கட்டும் போது தான் பார்த்தேன். நீ என்னன்னா ரொம்ப அவசரப்படுற. நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா. சூப்பர். அம்மானா அம்மா தான். அருள் மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார். நீர் அஞ்ச வேண்டாம், நீர் கருணை பெற்றவர். நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. அப்படியே ஆகட்டும். பின்பு மரியாள் அவருடைய உறவினராகிய எலிசபெத்தை சந்திக்க சென்றார். மரியா 3 மாதம் அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்தார். பின்பு தம் வீடு திரும்பினார். ஹலோ மரியா, நான் ஜோசப் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு நம்ம இன்னும் நேரில் பார்த்ததே இல்லை. நம்ம வேணா நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரிங்க. அப்போ நாளைக்கு நம்ம கன்னியாகுமரியில் மீட் பண்ணலாமா? ஓகேங்க. சரிங்க, அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. டே மச்சான் ஆனந்த், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன்டா. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? இல்லடா, எனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. அவளை நான் நாளைக்கு கன்னியாகுமரியில் மீட் பண்ண போறேன். பொண்ணா? உனக்கா? பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா.
நாளைக்கு நான் அவளை தனியாக பார்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. வேணா நீ என் கூட வரியா? நாளைக்கு நீ ஃப்ரீயா? நான் வெட்டியாக தான்டா இருக்கிறேன், கண்டிப்பாக வாரேன். அதுக்கு முன்னாடி இந்த இடையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். அதெல்லாம் நைட்டாக கம்மி பண்ணிக்கலாம்டா. அப்படி நாளைக்கு என் கூட வருவல்ல? கண்டிப்பாக வரேன்டா. மச்சான், இந்த இடம் தானு கன்ஃபார்மாக தெரியுமா? ஒருத்தரையும் காணோம். அவள் இங்கே தான்டா சொன்னா. இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணுறது? டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இருடா, அவன் வந்துட்டான்னு தான் சொன்னான். இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் மச்சான், எனக்கு கை காலாம் நடுங்குது. நானும் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். அவள் வந்தோடனே நீ என் முதுக தட்டுறியா? சரிடா. டேய் மச்சான், பொண்ணு வந்துட்டாளா? டேய் மச்சான், கண்ணால் பொண்ணை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன்டா, அதனால தானே நான் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லடா மச்சான், இந்த கொடுமை நீயே கொஞ்சம் திரும்பி பாரு. ஏய் என்ன இது? சரிடா மச்சான், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். டேய் நீ எங்கடா போற? நான் வீட்டுக்கு போறேன்டா. டேய் என்னை விட்டுட்டு போகாதடா. டேய் டேய் ஏய், இவன் வேற போயிட்டான். இவ வேற இப்படி வந்து நிக்கிறா. இப்ப நான் என்ன பேச, எதை பேச? ஏங்க, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, எதுவும் பேசாமல் நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்டான வேலை இருக்கு. நம்ம வேணா வேற ஒரு நாள் பேசுவோமா? கண்டிப்பாக போகணுமா? ஆமாங்க, கொஞ்சம் அர்ஜென்டான வேலை, அதான். ஐயோ, இவ வேற இப்படி வந்திருக்கா. என் குடும்ப மான என்ன ஆகுறது? இவன் நமக்கு செட் ஆக மாட்டா. இவளை எப்படியாவது யாருக்கும் தெரியாம இவளை கழட்டி விட்டுடலாம், அதான் நல்லது. வெளியே தெரிஞ்சா அவளுக்கும் கேவலம், வேணாம். ஜோசப், மரியாவை ஏற்க நீ அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். நான் மரியாவை என் மனைவியாகவே ஏற்றுக்கொள்கிறேன். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கட்தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். எனவே தம் பெயரை பதிவு செய்ய அவரவர் ஊருக்கு சென்றனர். அதன்படி மரியாவா, நம்ம பெத்லஹேமுக்கு போலாம். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. என்னங்க, எனக்கு முடியலைங்க, ரொம்ப வலிக்குது. இதோ கொஞ்சம் தூரம் தாங்க, வாங்க அங்கே போய் சேர்ந்துடலாம். இல்லைங்க, என்னால் முடியலை. அதோ அங்கே ஒரு மாட்டுத்தொழுவம் இருக்கு, நம்ம அங்கேயே போயிடலாம். இறுதியில் மாட்டுத் தொழுவத்தில் பாலன் இயேசு பிறந்தார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானதூதர் அந்த இடையர்களுக்கு தோன்றி, அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று மெசியா பிறந்துள்ளார். வாருங்கள், சென்று ஆராதிப்போம். மேப்பர்கள் பாலகனை கண்டாரே, மனம் மகிழ்ந்தே வணங்கியே சென்றாரே. மேப்பர்கள் பாலகனை கண்டாரே, மனம் மகிழ்ந்தே வணங்கியே சென்றாரே. இதய தொழுவிலே இயேசுவை காண்போமா, இதய தொழுவிலே இயேசுவை காண்போமா. இன்ப வாழ்வு பெற்று நாம் மகிழ்வோமா, இன்ப வாழ்வு பெற்று நாம் மகிழ்வோமா. ராத்திரி நேரம், நடுராத்திரி நேரம், ராத்திரி நேரம், நடுராத்திரி நேரம். தந்தன 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 தந்தானே,
தந்தன 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 தந்தானே 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 தந்தன 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 தந்தானே. എടോ എടോ ഇവിടെ വരൂ, അവിടെ നോക്ക്, ഒരു ഡിഫറെന്റ് നക്ഷത്രം കണ്ടോ? बहुत अच्छा. சார் சார், இந்த வால் நட்சத்திரம் வந்தா எங்கேயோ ஒரு ராஜா பிறந்திருக்கார் சார். എങ്ങനെയാണോ? किधर किधर? சார், அந்த நட்சத்திரத்தை பார்த்து போனாலே நம்ம ராஜா பிறந்த இடத்துக்கு போயிடலாம் சார். जल्दी चलो जल्दी चलो. சார் சீக்கிரமா போலாம், வாங்க வாங்க. Silent night, holy night, all is calm, all is bright. Round young virgin mother and child, holy infant, so tender and mild. Sleep in heavenly peace. Sleep in heavenly peace. Silent night, holy night, sun of God, lamb's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth. Jesus, Lord, at thy birth. இன்பம் தழைத்துவோங்க, நன்மை செழித்துவோங்க, உண்மை அன்பை காண வந்தார். இன்பம் தழைத்துவோங்க, நன்மை செழித்துவோங்க, உண்மை அன்பை காண வந்தார். அலை அலையாயாக அகில மக்களாக இயேசு பாலன் காண வந்தாரா. தாளம்
Imagine our